என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வர வச்சவ அந்த சந்திரமதி, அதுக்கு மூளையா செயல்பட்டவ ரஞ்சினி. நானும் பணத்தை காமிச்சு பயத்தை காமிச்சு அவளை என் பக்கம் கொண்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா அவ அதுக்கெல்லாம் மசியல. அப்படின்னா என்னோட எதிரியும் உங்க எதிரியும் ஒண்ணுதான். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவளை எதுக்காக விட்டு வைக்கணும்? பேசாம அவ கதைய முடிச்சிட்டா பிரச்சனையை தீர்ந்துடுமே. உன் விஷயத்துல அது சரி, ஏன்னா நீ நேரடியா பாதிக்கப்பட்டவன். ஆனா என் விஷயத்துல அப்படி இல்லை. அந்த சந்திரமதி மட்டும்தான் என் எதிரி. அவளை அழிக்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியம். லோகநாதா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. இப்போ உன் ஆளுங்களை அனுப்பிச்சோ இல்லை என் ஆளுங்களை அனுப்பிச்சோ அவ கதையை முடிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதில் சந்திரமதி பாதிக்கணும். அதனால நம்பிக்கையான ஓர ஆரம்பிச்சு அவ கதையை முடிச்சிட்டு அந்த சந்தேகம் சந்திரமதி மேல வர மாதிரி பண்ணிடணும். சந்திரமதி மேல எப்படி வரும்? வரும், நிச்சயமா வரும். ஒரு ஃபைல் மேட்டர்ல சந்திரமதிக்கும் ரஞ்சினிக்கும் பார்க்க அது அங்க ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் தெரியும். அதனால யாராவது ஒரு புத்திசாலியை வச்சு அந்த ரஞ்சினியை கொன்னுடு. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியணும். போலீஸ் சைட்ல சந்திரமதி மேல சந்தேகம் வர மாதிரி நான் பண்ணிடுறேன். ரஞ்சினி கொலை செய்யப்படணும், அந்த கொலைப்படி சந்திரமதி மேல விழணும். அப்ப ஒரே கல்ல 2 மாங்க. கவலையே படாதீங்க, என்கிட்ட சூர்யான்னு ஒருத்தர் இருக்கான். கட்டிட்டு வாடானா வெட்டிட்டு வர புத்திசாலி. அவனை வச்சு அவ கதையை முடிச்சிடுறேன். அப்படியே பண்ணிடு. யாரோ புத்திசாலின்னு சொன்னல, அவனை மட்டும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. ஆம், பணத்தை பத்தி கவலைப்படாத. எவ்வளவு வேணாலும் நான் தரேன். ஆனா வேலை முடியணும். பட்டா வாங்க. என்ன லோகு? வா சூர்யா. உடனே வர சொன்ன. சூர்யா, அந்த கீர்த்திலால் சேட்டை தெரியல? அவனை வச்சுதான் நான் இவ்வளவு நாள் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அவனோட இடத்தையெல்லாம் நான் லீஸுக்கு எடுத்து கைமாத்தி விட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப அத்தனையும் போச்சு சூர்யா. என்கிட்ட கொடுத்த எல்லா இடத்தையும் அவன் திருப்பி வாங்கிட்டான். மாசமானா சொலைய 10-15 லட்சம் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப அவன் கூட வச்சிருந்த எல்லா டீலிங்குமே முறிஞ்சு போச்சு. சரி விடு. இவள்னா இன்னொருத்தன் ஏமாத்தி சம்பாதிக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு வேலை இருந்துட்டே இருக்கும் லோகு. அதுக்காக இந்த லாஸை தாங்கிக்க முடியாது சூர்யா. சரி, இப்ப என்னங்கிற? சேட்டை போட்டு தள்ளணுமா? எவ்வளவு அமௌண்ட் கொடுப்ப? இத பாரு சூர்யா, அமௌண்ட் எவ்வளவு வேணாலும் தர்றேன். அது சேட்டுக்காக இல்ல, எனக்கு அந்த சேட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனையை கலப்பினாலே அந்த பொண்ணை தூக்குறது. பொண்ணா? நம்மளால விடு, வேற ஆள பாரு. ஏய் சூர்யா இல்ல, பொண்ணுன்னு சொன்ன உடனே அவளை சாதாரணமா நினைச்சிடாத. மிகப்பெரிய அறிவாளி. அந்த சந்திரமதி இவ்வளவு தூரம் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாலே அதுக்கு காரணமே இவதான். என்ன பேர் சொன்ன? சந்திரமதி? ஆமா சூர்யா, சந்திரமதிட்ட வேலை செஞ்சவ தான் அந்த பொண்ணு. இன்னும் சொல்ல போனா சந்திரமதியோட பிரெயின் அவதான். பொண்ணோட பேரு ரஞ்சினி. சேட்டோட இடத்தை ஒரு பையனுக்கு லீஸுக்கு கொடுத்தேன். அந்த பையன் ரஞ்சினிக்கு வேண்டப்பட்டவன் போல இருக்கு. அதனால அவ அந்த சேட்டுக்கிட்ட போய் என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. அவ சொன்னதை நம்பி சேட்டு என்கிட்ட இருந்த டீலிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டான். என்ன பழி வாங்கினவள சும்மா விடக்கூடாது சூர்யா. அதனால தான் அவளை போட்டு தள்ளணும்னு சொன்னேன். ஏன் லோகு, என்னமோ பெருசா நேர்மையான வழியில் நீ பணத்தை சம்பாரிச்ச மாதிரி தானே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. எல்லாம் ஏமாத்தி சம்பாரிச்ச காசு தானே.
போயிட்டு போகுது விடு. அதுக்காக எதுக்கு ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு நினைக்கிறேன்? நாசம் பண்ணணும் சூர்யா. அவ இருந்தா என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஆபத்து தான். நல்ல குடும்பம் கெட்ட குடும்பம் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு வேணா அது தேவையில்லாத விஷயமா இருக்கலாம் லோகு. ஆனா எனக்கு அது தேவையான விஷயம் தான். கண்ணுக்கு முன்னாடி ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கை நாசமா போறதை நான் விரும்பல. விட்டுரு. விட்டுறதா? ஏன்? உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, தேவையில்லாம ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போறதை நான் விரும்பல. இதையும் மீறி அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு நீ நினைச்ச, அதுக்கப்புறம் நானே உனக்கு எதிரியாடுவேன். இல்லது எவ்வளோ ஒருத்திக்காக நீ எனக்கு எதிரியாயிடுன்னு சொல்றியா? சூர்யா, எனக்கு நீ மட்டும் இல்ல, சொன்ன வேலையை செய்யறதுக்கு எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீ கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா செய்வேங்கிறதுக்காகத்தான் உன்கிட்ட சொன்னேன். ஆம்பளை பொம்பளை இதெல்லாம் நான் பாக்குறதில்ல சூர்யா. எனக்கு எதிரி ஆயிட்டா அவங்க சமாதி ஆகணும். அது வரைக்கும் இந்த லோகநாதன் விடவே மாட்டான். ரஞ்சனி, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணுமா? என்கிட்ட பேசுற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா? ஒருத்தவங்க உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச அப்புறம் அவங்களை எச்சரிக்கை பண்ணிட்டு போறதுக்கு தகுதியெல்லாம் வேணுங்கிற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்க உயிருக்கு ஆபத்து. உங்களை கொலை பண்ண ஒரு கொலைகார கூட்டமே சுத்திட்டு இருக்கு. அதை சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். எப்படியாவது நீ என்கிட்ட பேசணும். அதுக்கு இது ஒரு காரணம் இல்ல? உன்ன மாதிரி அடித்தடி பண்ணிட்டு போலீஸ் கேஸ்ன்னு போறவங்களுக்கு வேணா இந்த மாதிரி ஆபத்து, கொலை மிரட்டல் வரும். எனக்கெல்லாம் வராது. அண்ணே, அண்ணே, இந்த போட்டோவை தான் சந்திரமதி மேடம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. நீ போ. சரிண்ணே. சத்யமூர்த்தி சார் உங்களுக்கு ரொம்ப நாளா தெரியுமா? சத்யமூர்த்தி சார் உங்களை தான் கேட்குறேன். தெரியுமா தெரியாதா? யார் அவரு? எனக்கு யாரையும் தெரியாது. ஏங்க இப்படி போய் சொல்றீங்க? 2 பேரும் அடிக்கடி சந்திச்சு பேசிக்கிறீங்க. அவர்கிட்ட நீங்க ஃபைல்லாம் வர கொடுக்குறீங்க. சொல்லுங்க, இவர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இவர் உயிர் கூட தான் ஆபத்து. அதனால தான் கேட்குறேன். எங்களுக்கு இருக்கிற ஆபத்து இருக்கட்டும். நீ என்ன சந்திரமதியோட ஆளா? என்ன ஃபாலோ பண்றது, என்ன பத்தி சந்திரமதி கிட்ட சொல்றது, இதெல்லாம் நீதானா? நீ என்ன வழிமறிச்சு பேச வரும்போதே நினைச்சேன் ஏதோ காரணம் இருக்குன்னு. ஒன்னால மட்டும் இல்ல, அந்த சந்திரமதியால கூட எதுவுமே பண்ண முடியாது. இதை பாருங்க, நீங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு தொழில்னா எனக்கு ஒரு தொழில். என்ன உங்க தொழிலுக்கு நீங்க சம்பளம் வாங்குறீங்க, என் தொழிலுக்கு நான் கூலி வாங்குறேன். ஆனால் உங்க தொழில நீங்க எப்படி நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் என் தொழில நான் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் சத்யமூர்த்தி சாரை பத்தி விசாரிச்சேன். நீ கேட்டா நான் உடனே சொல்லிடணுமா? இது பாரு, இனிமே என்ன ஃபாலோ பண்றது, என்ன வழிமறிச்சு பேசுறது இதெல்லாம் நிறுத்திக்க. இல்லனா நடக்கிறதே வேற. என்ன நீங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்க உயிருக்கு ஆபத்து. நான் சொன்ன விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. இந்தாங்க.
ஏய் அவ இங்க எங்கேயா தான் இருக்கணும். நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க, நான் உள்ள போய் பாக்குறேன். சீக்கிரம் போங்க. வாங்கடா.
ஓ